வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அட்டாக் விச் இஸ் ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங். இதை நான் பர்சிஸ்டன்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பர்சிஸ்டன்ட்னாலே நம்மளுக்கு என்னன்னு தெரியும். எப்போல்லாம் அந்த பர்டிகுலர் வெப்சைட் எல்லாம் சிஸ்டம் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த ஸ்கிரிப்டோ இல்லைனா ஏதாவது ஒரு மலிஷியஸ் ஆக்டிவிட்டியோ பெர்ஃபார்ம் ஆகிறதா நம்ம நார்மலாக பர்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எப்போல்லாம் நம்ம கனெக்ட் ஆகிறோமோ அப்போல்லாம் அது ரன் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் வகையில் ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டட் ஒரு நான் பர்சிஸ்டன்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக அக்கர் ஆகிறது ஒரே ஒரு வாட்டி தான் இந்த ப்ராசஸ் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ எப்போல்லாம் ஒரு அட்டாக்கர் ஒரு விக்டமை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்போது இந்த பர்டிகுலர் அட்டாக்கை யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரே ஒரு டைம் தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் திங். ஒரு பர்டிகுலர் அட்டாக்கர் ஒரு மலிஷியஸ் வெப்சைட்டில் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் நம்ம கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சேம் திங் இன் ரிஃப்ளெக்டட் ஆல்சோ. ஸோ இந்த நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு சின்ன பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒரு அட்டாக்கர் அவங்களோட மலிஷியஸ் ஸ்கிரிப்டை அவங்கள ரெக்வஸ்ட் யூஆர்எல்ல இன்ஜெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் லிங்க்கை ஒரு விக்டம் கிட்ட கொடுப்பாங்க. அந்த விக்டம் அந்த பர்டிகுலர் லிங்க்கை அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் ஒரு ரியல் வெப்சைட்டுக்கு தான் ஆக்சுவலாக போகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் லிங்க் விக்டமோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் விக்டமோட ப்ரௌசரில் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எது வேணாலும் இருக்கலாம். லைக் ப்ரௌசரில் இருக்கிற குக்கீஸை எனக்கு ஸ்டீல் பண்ணி கொடு, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆர்எல்ஸ் ப்ரௌசரில் என்னென்ன மாதிரி விக்டம் கீ ஸ்ட்ரோக்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறாங்களோ, ஐ மீன் கீ ஸ்ட்ரோக்ஸை அவங்க கொடுக்குறாங்க. லைக் கீபோர்ட் மூலிமா என்னெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாமே எனக்கு கேப்சர் பண்ணி என்கிட்ட கொடு. ஆர்எல்ஸ் விக்டம் வேற ஒரு சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்குது கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் மூலிமா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை விக்டமோட ப்ரௌசரில் லோட் பண்ண வச்சிரும். ஒன்ஸ் அது லோட் பண்ணதுக்கப்புறம் அட்டாக்கருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், லைக் அட்டாக்கர் என்ன மாதிரி ஸ்கிரிப்டை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷனை அப்படியே அட்டாக்கருக்கு கொண்டு கொடுத்துரும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க்கை விக்டம் ஒரு டைம் கிளிக் பண்ணாங்கன்னா அவர் எப்போ கிளிக் பண்ணுறாங்களோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைம் மட்டும்தான் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஓகே, ஸோ விக்டம் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு டைம் மட்டும் தான் ரன் ஆகி இட் வில் ஃபினிஷ். ஸோ சும்மா அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டே இருக்காது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் நம்ம நான் பர்சிஸ்டன்ட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் ரொம்ப காமன். ஓகே, ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் ஓகே, அண்ட் இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் இஸ் நாட் சேம் லைக் ஸ்டோர்ட், பிகாஸ் ஸ்டோர்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஆனால் அட்டாக் சினாரியோ எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது ரிஃப்ளெக்டடுக்கும் ஸ்டோர்டுக்கும். ஓகே, அண்ட் இந்த ரிஃப்ளெக்டட் நம்ம ஒரு விக்டம் இது ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஈஸியாக இந்த பர்டிகுலர் ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்லேருந்து அவங்கள தன்னைத்தானே எஸ்கேப் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் ஒரு மலிஷியஸ் லிங்க்கை சென்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த லிங்க்கில் மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி இன்ஜெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது லிங்க்ஸ் நம்ம பார்த்தோன்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இப்போது சொல்கிறேன். லைக் ஒரு நார்மல் யூசர் ரிஃப்ளெக்டட் அட்டாக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஸ்டோர்டில் ரொம்ப ரேர் தான், பிகாஸ் விக்டம்கே தெரியாது ஆக்சுவலாக பேக் எண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் வரி, நம்ம ஸ்டோர்ட் எக்ஸஸஸ்க்கு வரும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன் ரிஃப்ளெக்டட்னா என்னன்னு சொல்லிட்டு. சேம் திங், ஒரு அட்டாக்கர் ஒரு லெஜிட்டிமேட் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த லெஜிட்டிமேட் வெப்சைட்டோட இன்புட்டில் சில மலிஷியஸ் ஸ்கிரிப்டை கொடுத்து ஒரு ரெக்வஸ்ட் யூஆர்எல்லை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை விக்டம் கிட்ட கொடுக்கும்போது விக்டம் அந்த லிங்க்கை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அந்த லிங்க் மூலியமாக ஒரு லெஜிட்டிமேட் வெப்சைட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும். ஸோ அந்த டைமில் விக்டமோட ப்ரௌசரில் அந்த பர்டிகுலர் சைட் லோட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் உள்ளே இருக்கிற இன்ஜெக்ட் ஆகிருக்க அந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்டும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் விக்டமோட ப்ரௌசரில். லெட்ஸே இப்போது அட்டாக்கர்
விக்டம் கிட்டேருந்து ஒரு குக்கி வேணும், விக்டம் ப்ரௌசரில் என்னென்ன மாதிரி குக்கி சேவ் ஆயிருக்கு, அந்த குக்கீஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இருந்தாங்கன்னா, ஸோ விக்டம் வந்து இந்த ஸ்கிரிப்டை அவங்களோட ப்ரௌசரில் லோட் பண்ணும்போது ப்ரௌசரில் சேவ் ஆயிருக்க குக்கீஸை வந்து அப்படியே அட்டாக்கருக்கு சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு குக்கீஸில் என்னென்ன மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக இருந்த சாப்டரில் பார்த்துடலாம். குக்கீஸில் ஆப்வியஸாக செஷன் இருக்கும், நம்ம ஆல்ரெடி என்ன மாதிரி அட்டாக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ப்ரீவியஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பக் பவுண்டி அந்த சினாரியோ நம்ம வரும்போது இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் தான் ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால அதிகமான பேர் இந்த ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பேஸில் தான் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் பக் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஸ் வி நோ தட் ஸ்டோர்டு வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும். ஓகே, அண்ட் ஸோ பக் பவுண்டிலே ரொம்ப அதிகமாக அக்செப்ட் பண்ணுற ஒரு இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் தான். பட் ஆனால் ஸ்டோர்டுக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. பக் பவுண்டின்னு வரும்போது ஸ்டோர்டுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி ரிஃப்ளெக்டடோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ இதை பற்றி நான் இன்னும் அதிகமாக பேச போகிறது கிடையாது. பிகாஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக கட் அண்ட் ரைட்டாக புரிஞ்சிடும். ரிஃப்ளெக்டட் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா இப்படி தான் இருக்கும், அதை நம்ம இப்படி தான் வெப் அப்ளிகேஷனில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I'll meet you on the next lecture. Thank you.